திருவள்ளூர் வரைக்கும் போய் பூங்காவனத்தம்மனை தரிசனம் பண்ணாம வந்தா எப்படி அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த அம்மனுக்கு அங்காள பரமேஸ்வரின்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த கோயிலுக்கு நான் சாய்க்குட்டி மாதிரி இருக்கும்போது போனது. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு அங்க போகிற பாக்கியம் கிடைச்சது. இந்த கோயில்ல மூலவர் அம்மன் நிறை மாத கர்ப்பிணியா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறது போல இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு வரலாறும் உண்டு. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்க புட்லூர் கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட மடி ஏந்தி வேண்டிட்டு தொட்டில் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். அப்படி குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் 5ஆம் மாசம் போயிட்டு அம்மனுக்கு ஜட மாலை எல்லாமே சாத்திட்டு வருவாங்க. ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு 5, 7, 9ஆம் மாசம் வளைகாப்பும் பண்றாங்க கோயில். நாங்க போன அன்னைக்குமே நிறைய பேருக்கு வளைகாப்பு நடந்தது. திருவள்ளூர் போற ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா புட்லூர் ஸ்டாப்பிங்ல இறங்கி கோயிலுக்கு போலாம். இந்த கோயிலுடைய வரலாற்றை ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இன்னுமே விலாவரியா தெரியும் இல்லையா? யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டாங்க இருந்து கிளம்பிட்டோம். நான் வேர் பண்ணிருக்க இந்த ஆரணி ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி பட்டு சாரியை பார்த்து இந்த கலர் இன்ஸ்பயர் ஆகி நான் ஆரணியில கஸ்டமைஸ் பண்ணேன். ரொம்ப அழகான கலர் நம்மளோட சேன்பட்டிக்கு அவைலபிளா இருக்கு. பிளவுஸ் எனக்கு சஜ்ஜி பண்ணி கொடுத்தா. டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. பாய்.